நீண்ட காலத்திற்கு முன்பு ஜனங்கள் மிகவும் பொல்லாதவர்களாக மாறியிருந்தனர். பூமியை சுத்திகரிக்க ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப தேவன் முடிவு செய்தார். ஆனால் நீதிமான் நோவாவை இரட்சிக்க தேர்ந்தெடுத்தார். தேவன் நோவாவிடம் ஒரு பெரிய பேழையை கட்டி அதில் அவரது குடும்பத்தினரையும் அனைத்து வகையான விலங்குகளையும் கொண்டு வரச் சொன்னார். நோவாவும் தேவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். வெள்ளம் வந்தபோது 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து முழு பூமியையும் மூடியது. பேழைக்கு வெளியே இருந்த அனைத்தும் அழிந்தன. ஆனால் நோவா, அவரது குடும்பத்தினர் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பாக இருந்தன. தண்ணீர் வடிந்த பிறகு தேவன் நோவாவிடம் பூமியை மீண்டும் ஒருபோதும் வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். மேலும் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக தேவன் வானவில்லை அமைத்தார். பிரியமானவர்களே, பாவமாகிய இந்த உலகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேழை ஆகிய பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாயிருப்போம்.